ஹலோ ஆஸ்பிரன்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுல. ரொம்ப மெடிக்கல் எமர்ஜென்சி ரொம்ப சடனாக வந்ததுனால என்னால் எந்த ஒரு ப்ரீ ஒர்க்குமே பண்ணாமல் அப்படியே என்ன சொல்கிறது டிலே பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஸோ அது ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ். எங்கள் அம்மாவுக்கு மெடிக்கல் எமர்ஜென்சின்றதுனால எனக்கு வேறு எந்த சப்ஸ்டியூட்டும் பண்ண முடியல. அதனால் ஐம் ரியலி சாரி இந்த டிலேக்காக. இனிமேல் அப்படி நடக்காது. என்னென்ன டாபிக் டிலே ஆகிருக்கோ, என்னென்ன பெண்டிங் ஆகிருக்கோ அது எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக அந்த பெண்டிங் ஒர்க் எல்லாமே அப்லோட் பண்ணி உங்களுக்கு ஷெட்யூலுக்கு நான் கொண்டு வரதுக்கு நான் கேரண்டி 100%. இது 1 வீக்கில் எல்லா பெண்டிங் சாப்டர்ஸும் ரெக்கார்ட் பண்ணி நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ எந்த டைமும் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சீக்கிரமாக கிளாஸுக்குள்ளே போகலாம், சரியா? ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எலக்ட்ரிசிட்டி அண்ட் வேறு நிறைய டாபிக் கூட பார்க்க போகிறோம், சரியா? இப்போ பாருங்கள், எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா என்னது? நம்ம படிக்க போகிறது எலக்ட்ரிக் சார்ஜஸை படி மின்சாரம் எலக்ட்ரிக் சார்ஜஸை படி படிக்க போகிறோம். ஸோ எலக்ட்ரிக் சார்ஜஸ், எலக்ட்ரிசிட்டி, அதுக்குள்ளே இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அட்ராக்ட் பண்ணும், இல்லைனா ரிப்பல் பண்ணும், சரியா? எலக்ட்ரிசிட்டி எதனால் உருவாகுது? எலக்ட்ரான்ஸ்னால தான் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த எலக்ட்ரான்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த எலக்ட்ரான்ஸ் பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃப்ளோ ஆகும்போது தான் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது, சரியா? ஸோ எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் அ ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர் காசிங் அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன். ஸோ இது நம்ம சுற்றி இருக்கிற எல்லா மேட்டர்னால் நம்ம சுற்றி இருக்கிற எல்லாமே, ஓகேவா, ஒன்று அட்ராக்ட் ஆகுது இல்லைனா ரிப்பல் ஆகுது இல்லையா? ஸோ அட்ராக்ட் ஆகிறதுக்கு காரணமும் எலக்ட்ரிக் சார்ஜ் தான், ரிப்பல் ஆகிறதுக்கு காரணமும் என்னது? எலக்ட்ரிக் சார்ஜ் தான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த எலக்ட்ரிக் சார்ஜ் பார்த்திங்கன்னா ஒன்று எலக்ட்ரிக் சார்ஜ் பாசிட்டிவாக இருக்கும், ஓகே, பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும், இல்லைன்னா அந்த எலக்ட்ரிக் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும், ஓகேவா? ஸோ ரெண்டுமே பாசிட்டிவ் அப்படின்னா என்ன ஆகும், ரெண்டுமே நெகட்டிவ் அப்படின்னா என்ன ஆகும், ஒன்று பாசிட்டிவ் ஒரு சார்ஜ் நெகட்டிவ் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஓகே, ஸோ ரெண்டு சார்ஜுமே பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ரிப்பல் ஆகும், தள்ளி போவாங்க, ஓகேவா? ரெண்டு சார்ஜுமே நெகட்டிவாக இருந்தாலும் என்ன ஆகும்? ரிப்பல் ஆகும், தள்ளி போவாங்க. ஒரு சார்ஜ் பாசிட்டிவ் இன்னொரு சார்ஜ் நெகட்டிவாக இருந்தால் என்ன ஆகும்? அட்ராக்ஷன் ஆகும், ஓகேவா? ஸோ எங்கேயுமே நீங்கள் அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது? ஆப்போசிட் சார்ஜஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ரிப்பல்ஷன் ஆகுதுன்னா என்ன நடக்குது? ரெண்டுமே சேமான சார்ஜாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ தே ஆர் 2 types ஆஃப் சார்ஜஸ், ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ், ஓகேவா? லைக் சார்ஜஸ் ரிப்பல், அன்லைக் அட்ராக்ட். நான் சொன்ன மாதிரி இது என்ன கைண்ட் ஆஃப் சார்ஜ்? இது லைக் சார்ஜஸ், ஓகேவா? ஸோ ரெண்டுமே சேமாக இருந்தால் அவங்க என்ன சார்ஜஸ்? லைக் சார்ஜஸ். அன்லைக் சார்ஜஸ் என்ன பண்ணுவாங்க? அட்ராக்ட் பண்ணுவாங்க. இது என்னது? அன்லைக் சார்ஜஸ், ஓகேவா? சரி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா SI யூனிட் ஆஃப் சார்ஜோட SI யூனிட் என்னது? கூலூம், C அப்படின்னு சொல்லுவோம், சரியா? அந்த கூலூம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 6.25 × 10⁻18 இது 6.25 × 10⁻18 இந்த மாதிரி வரணும், இல்லைனா 10⁻19 அப்படின்னு சொல்லுவோம். 186.25 அப்படின்னு சொல்கிறாங்க, ஆக்சுவலி 10⁻18, சரியா? 6.25 × 10⁻18 இத்தனை எலக்ட்ரான்ஸ் இருந்தால் அது என்னது? ஒரு கூலூம் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க, புரியுதா? ஓகேவா? சரி, அடுத்தது எலக்ட்ரிக் சார்ஜ் the rate of flow of charges through a conductor. இப்போ தான் நான் சொன்னேன் இல்லையா, எலக்ட்ரிக் சார்ஜ்னா என்னது? ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் த்ரூ அ கண்டக்டர், சரியா? ஸோ ஸ்பீடாக ஒரு சார்ஜ் ஸ்பீடாக ஃப்ளோ ஆகிட்டே இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்? நம்ம
நம்ம அதை கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம், எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் என்னது? ஆம்பியர். ஓகேவா? அதை எப்படி டினோட் பண்ணுவோம்? A அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். சரியா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் இது, ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லானா என்னது? V is equals to IR தான் வந்து ஓம்ஸ் லா. இது ஞாபகம் வச்சுக்கணும். Vனா என்னது? வோல்டேஜ். Iனா என்னது? கரண்ட். Rனா என்னது? ரெசிஸ்டன்ஸ். V is equals to IR. ஓகேவா? V is equals to IR இல்லைனா V is equals to IR. அதுக்கப்புறம் இது டபுள் டைம் ட்ரிபிள் டைம் பிரிண்ட் ஆகிருக்கு. சரியா? வோல்டேஜ் ஈக்குவல்ஸ் டு கரண்ட் டைம் ரெசிஸ்டன்ஸ். அதுதான் வோல்டேஜ் ஈக்குவல்ஸ் டு கரண்ட் டைம் ரெசிஸ்டன்ஸ். அதுதான் ஓம்ஸ் லா. சரியா? அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னது? ரெசிஸ்டன்ஸ்னால் எதிர்ப்பு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெட்டீரியலுக்குள்ளே வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டு தான் வந்து அதுக்குள்ளே போக முடியும். ஓகேவா? ஸோ கரண்ட்டை தடுக்கிற தன்மையை தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த யூனிட் SI யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்னது? ஓம். ஓகேவா? ஆல்ரைட். அதுக்கப்புறமா தி SI யூனிட் ஆஃப் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் வோல்ட், V அப்படின்னு சொல்லுவோம். பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த A பாயிண்ட்லேருந்து B பாயிண்ட்டுக்கு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. ஓகேவா? இந்த A பாயிண்ட்லையும் இந்த B பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இங்கேருந்து இங்கே போகும்போது நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? தட் இஸ் கரண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, ரொம்ப பேசிக்காக நம்ம சொல்லிகிட்டே போகிறோம். ஓகேவா? ஸோ கரண்ட் டிஃப்ரென்ஸ் ஒரு ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஒரு பாயிண்ட் ஹையாக இருக்கும், இன்னொரு பாயிண்ட் லோவாக இருக்கும் இல்லையா? ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் என்னன்னு சொல்லுவோம்? பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இன்னொரு பாயிண்ட், எலக்ட்ரிக் பவர் இஸ் அ ரேட் அட் விச் த எலக்ட்ரிக் எனர்ஜி இஸ் கன்சியூம்டு. தட் இஸ் ஒரு எலக்ட்ரிக் பவர்னா என்னது? ஒரு பர்டிகுலர் டைமில் எவ்வளோ எலக்ட்ரிக் பவர் வந்து யூஸ் பண்ணுறோமோ அதுதான் வந்து எவ்வளோ எலக்ட்ரிக் எனர்ஜியை யூஸ் பண்ணுறோம் அதுதான் வந்து எலக்ட்ரிக் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுன்னு நம்புகிறேன். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது ஹவுஸ்ஹோல்ட் எலக்ட்ரிசிட்டி இஸ் சப்ளைட் ஆஸ் அன் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எந்த மாதிரியான கரண்ட் வந்துட்டு நம்மளோட வீட்டில் வருது? AC கரண்ட் தான் வந்து வீட்டுக்குள்ளெல்லாம் வருது. சரியா? DC கரண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் கரண்ட் ஃப்ளோஸ் இன் ஒன் டைரெக்ஷன் ஒன்லி. சரியா? ஒரே ஒரு டைரெக்ஷனில் தான் ஃப்ளோ ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் ப்ரொடெக்ட் சர்க்யூட்ஸ் ஃப்ரம் ஓவர் கரண்ட் பை மெல்ட்டிங். ஸோ ஃபியூஸ் நம்ம வந்து வீட்டிலலாம் வந்து இந்த ஃபியூஸ் வச்சுருக்கோம் இல்லையா? இந்த ஃபியூஸோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக நம்ம இந்த ஃபியூஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஹை வோல்டேஜ் கரண்ட் உள்ளே வருதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணுற டிவைசஸ்லாம் வந்து அவ்வளோ அதிகமான கரண்ட்டை வந்து ஹோல்ட் பண்ணுற கெப்பாசிட்டி கிடையாது. ஸோ நம்ம ஃபியூஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டு சப்ளை ஆகிற அந்த வயரே வந்து ஹை வோல்டேஜ் கரண்ட்னால டேமேஜ் ஆகிடும், மெல்ட் ஆகிடும். ஸோ என்ன ஆகும்? எலக்ட்ரிசிட்டி வந்து ஸ்டாப் ஆகிடும் உள்ள. தட் இஸ் நம்ம டிவைசஸ்குள்ளேயே எலக்ட்ரிசிட்டி போகாமல் நம்மளுக்கு என்ன நடக்கும்? அங்கே எலக்ட்ரிசிட்டியே போகலை அப்படின்னா நம்மளோட டிவைஸை நம்ம ஹை வோல்டேஜ் கரண்ட்லேருந்து நம்ம பாதுகாக்கிற மாதிரி ஆகிடும். சரியா? ஃபியூஸ் எதனால் நம்ம யூஸ் பண்ணுறோம்? ஹை வோல்டேஜ் கரண்ட்டை வந்து நம்ம எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ் டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? நம்ம ஃபியூஸ் யூஸ் பண்ணுறோம். சரியா? ஓகே. earthing prevents electric shocks by sending leakage current to the ground. ஃபார் எக்ஸாம்பிள் அர்த்திங் எதுக்காக நம்ம வீடு கட்டும் போது அர்த்திங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அர்த்திங் பண்ணுறதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கரண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜோட கம்ப்ரெசர் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணும்? ஃப்ரிட்ஜ் வந்து எலக்ட்ரிக் கரண்ட் எடுக்காது, அது வந்து கரண்ட்டை வந்து ரிவர்ஸ் பண்ணிவிடும். ஸோ இந்த ரிவர்ஸ் பண்ணுற கரண்ட் என்ன ஆகும்? அர்த்திங்குள்ளே போயிடும். அர்த்திங்குள்ளே போகும்போது நம்ம வந்து அர்த்திங்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஷாக் வந்து நீங்கள் வந்து அந்த ஃப்ரிட்ஜை நீங்கள் தொட்டாலும் உங்களுக்கு ஷாக் கிடைக்காது. ஏன்னா ரிவர்ஸ் கரண்ட் என்ன ஆகிடுது?
அர்த்திங்குள்ளே போயிடுது. சப்போஸ் ஏதாவது ஒரு கரண்ட் லீக் ஆகுது அப்படின்னா அது வந்து அர்த்திங்குள்ள நம்ம தோண்டி வைப்போம் இல்லையா, அர்த்திங்குள்ளே ரிவர்ஸ் ஆகிடும். சரியா? ஸோ அதனால தான் அர்த்திங் பண்ணுறது. அர்த்திங் என்ன பண்ணுது? அர்த்திங் இஸ் ப்ரிவென்டிங், அது வந்து தடுக்கும் கரண்ட் லீக்கேஜ் வந்து கரண்ட் ஷாக் அடிக்காமல் தடுக்கிறது தான் என்னது அர்த்திங் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்தது வந்து சீரீஸ் சர்க்கியூட். சீரீஸாக சர்க்கியூட், தட் இஸ் இந்த மாதிரி நிறைய சீரீஸ் இருக்கும், 2 விதமான சீரீஸ் இருக்கும். ஒன்று வந்து இந்த மாதிரி ஒன்றுத்துக்கு பக்கத்தில் ஒன்று சீரீஸு, இன்னொன்று வந்து பேரலல் சர்க்கியூட். ஓகேவா? இது வந்து பேரலல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இங்கே பாருங்கள், இங்கே ரெண்டுமே பக்கத்தில் இருக்கிறது என்ன சர்க்கியூட்? சீரீஸில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றுத்துக்கு கீழே ஒன்று இருந்தால் இது நம்ம என்ன சொல்லுவோம்? பேரலல் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சர்க்கியூட்ஸ்லேயே 2 விதமான சர்க்கியூட் இருக்குது. ஒன்று வந்து சீரீஸ் சர்க்கியூட், இன்னொன்று வந்து பேரலல் சர்க்கியூட். சரியா? ஸோ இதில் வந்து இந்த பாயிண்ட் ஞாபகம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சீரீஸ் சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து சேம் த்ரூ ஆல் காம்பனன்ட்ஸ், வோல்டேஜ் தான் வந்து டிவைட் ஆகும். சீரீஸாக இருக்கும் போது கரண்ட்டோட வேல்யூ என்னவாக இருக்கும்? சேமாக இருக்கும், வோல்டேஜ் தான் டிவைட் ஆகுது. பேரலலில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் சேமாக இருக்கும், கரண்ட்டு தான் பார்த்தீங்கன்னா டிவைட் ஆகுது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்மா. சீரீஸ் சர்க்கியூட்டில் என்ன நடக்கும்? கரண்ட் வந்துட்டு சேமாக இருக்கும், வோல்டேஜ் தான் என்ன ஆகும்? டிவைட் ஆகும். பேரலலில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் சேமாக இருக்கும், ஓகேவா, கரண்ட் தான் டிவைட் ஆகும். இந்த பாயிண்ட்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம். சரி, அடுத்தது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி யூனிட் ஃபார் பில்லிங் இஸ், நம்ம பில்லிங் டைமில் வரும் இல்லையா, எவ்வளோ நம்ம கரண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பில்லிங் டைமில் வரது வந்து எந்த யூனிட்டில் மெஷர் பண்ணுறாங்க? KWHல மெஷர் பண்ணுறாங்க, கிலோ வோல்ட் பர் ஹவர். அந்த யூனிட்டில் வந்து மெஷர் பண்ணுறாங்க பில்லிங் டைமில். எலக்ட்ரிசிட்டி எப்படி மெஷர் பண்ணுறாங்க? KWHல. அடுத்தது பார்த்தீங்கன்னா lightning is a massive discharge of static electricity between clouds and earth. ஸோ lightning வந்து என்ன ஃபினாமினா? தட் இஸ் மின்னல்லாம் அடிக்குது இல்லையா, மின்னல்னா ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியோட மேசிவ் டிஸ்சார்ஜ். நிறைய ஸ்டாட்டிக் எலக்ட்ரான்ஸ் வந்து டிஸ்சார்ஜ் ஆகுறது, ஒரே நேரத்தில் வெடிகிற மாதிரி வரது தான் வந்து மின்னல் அப்படின்னு சொல்லுவோம். லைட்னிங் இஸ் அ மேசிவ் டிஸ்சார்ஜ் ஆஃப் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி பிட்வீன் கிளவுட்ஸ் அண்ட் எர்த். கிளவுடுனா என்னது? வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் வந்து ரொம்ப பெரிய எலக்ட்ரான்ஸோட டிஸ்சார்ஜ் ஆச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம்? நம்ம அதை மின்னல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இது வந்து எலக்ட்ரிசிட்டியில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸ். சரியா? அடுத்தது வந்து மேக்னெட்டிசம். மேக்னெட்டிசம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்னெட் தெரியும் எல்லாருக்கும், ஓகேவா? மேக்னெட்டோட நம்ம நிறைய விளையாண்டுருப்போம் சின்ன வயசில் இல்லையா? ஸோ மேக்னெட்டில் பார்த்தீங்கன்னா 2 போல் இருக்கும், ஒன்று நார்த் போல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சவுத் போல் இருக்கும், ஓகேவா? ஸோ மேக்னெட்னாலே 2 போல் ஆகிடும். மேம் இந்த நார்த் போலும் சவுத் போலும் என்னால் டிவைட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இது நம்மளால் என்ன பண்ண முடியாது? டிவைடே பண்ண முடியாது. நான் இந்த மேக்னெட்டை கட் பண்ணி எடுத்தேன் அப்படின்னா இந்த சின்ன மேக்னெட்டில் மேலே இருக்கிறது நார்த் ஆகிடும், கீழே இருக்கிறது சவுத் ஆகிடும். சரியா? அதுக்கப்புறம் லைக் போல்ஸ் ரிப்பெல் ஈச் அதர், அன்லைக் போல்ஸ் அட்ராக்ட். அதே மாதிரி நார்த் போல் சவுத் போல் வந்து என்ன பண்ணும்? ஈச் அதரை அட்ராக்ட் பண்ணும். நார்த் அண்ட் நார்த் என்ன பண்ணும்? ரிப்பெல் பண்ணும். சவுத் அண்ட் சவுத் என்ன பண்ணும்? ரிப்பெல் பண்ணும். சரியா? The region around a magnet where its influence is felt is called as magnetic field. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே மேக்னெட் வைக்கிறேன், அந்த மேக்னெட்டுக்கு அரவுண்டாக வந்து ஒரு ஃபீல்டு இருக்குது. என்னால் வந்து நான் ஏதாவது ஒரு பின்னு வந்து நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா அது என்ன ஆகிடும்? அட்ராக்ட் ஆகிடும். ஸோ எந்த பக்கத்தில் என்னால் மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து அட்ராக்ட் பண்ணுதோ அந்த பர்டிகுலர் பகுதியை மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் என்னால் மேக்னெட் வந்து என்னோட பின்னை அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னா அவ்வளோ தூரத்துக்கு இருக்கிற ரீஜனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆல்வேஸ் emerge from north pole and enter the south pole. சரியா? இங்கே பாருங்கள். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்போவுமே எப்படி ஆகுது? நார்த் போலில் இருந்து சவுத் போலுக்கு போகுது இல்லையா?
இந்த பாருங்கள், இப்படி இருந்தால் எப்போவுமே நார்த் போல்லேருந்து சவுத் போலுக்கு போகும் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ். சரியா? ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்போவுமே always flow emerge from north pole and enter into the south pole. சரியா? அடுத்தது magnetic field lines never intersect each other. ஓகேவா? ஸோ இந்த ஃபீல்ட் லைன்ஸ் இது நான் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இதெல்லாம் ஃபீல்ட் லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகாது. இந்த மாதிரி வந்து ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று வந்து அது இன்டர்செக்ட் ஆகாமல் அப்படியே தான் ஃப்ளோ ஆகும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா freely suspended magnet always point in north south direction. ஸோ நம்ம வந்து முன்னாடி வந்து ஷிப்பில் ட்ராவல் பண்ணும்போதோ எங்கேயே ட்ராவல் பண்ணாலும் முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த மேக்னெட்டிக் கம்பஸ் தான் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. எதனாலனா மேக்னெட்டிக் கம்பஸ் நம்மளுக்கு என்ன கொடுக்கும், டைரக்ஷனை கொடுக்கும். சரியா? ஸோ நார்த் தட் இஸ் எப்போவுமே வந்து நார்த் சவுத் டைரெக்ஷன் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு எக்விப்மெண்ட்டாக இருக்கும். நம்ம ட்ராவல் பண்ணும்போது நார்த் இங்கே இருக்குது, சவுத் இங்கே இருக்குன்னா நார்த் வெஸ்ட் எங்கே இருக்கும், சவுத் ஈஸ்ட் எங்கே இருக்கும்னு சொல்லி நம்மளால் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். சரியா? எர்த் வந்து ஒரு பெரிய மேக்னெட்டாக பிஹேவ் பண்ணுது, அது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னொரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து. நான் மேக்னெட்டிக் ஃபீல்டாக என்னன்னு சொன்னேன், எவ்வளோ தூரத்துக்கு என்னால் அந்த மேக்னெட்டோட எஃபெக்டை ஃபீல் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்தோட ஏரியாவை மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம், எந்த யூனிட்டை வச்சு மெஷர் பண்ணுவோம், டெஸ்லா என்ற யூனிட்டை வச்சு தான் மெஷர் பண்ணுவோம். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் கரண்ட் ப்ரொடியூசஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அரவுண்ட் அ கண்டக்டர். ஸோ நம்ம என்ன சொன்னோம், இப்போ வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எலக்ட்ரிசிட்டியை பற்றி படித்தோம் இல்லையா. ஸோ கண்டக்டர்னால் என்னது, எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து அதுக்குள்ளே பாஸ் பண்ண வைக்கிற மெட்டீரியலை தான் கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் என்ன ஆகுது, இந்த கண்டக்டருக்குள்ளே போகுது இல்லையா. ஸோ கண்டக்டருக்குள்ளே எலக்ட்ரிக் கரண்ட் போகும்போது அதுக்கு சுற்றி என்ன ப்ரொடியூஸ் ஆகுதாம், அதுக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எலக்ட்ரிக் கரண்ட் ப்ரொடியூசஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அரவுண்ட் அ கண்டக்டர். ஓகேவா? இது யாரோட எக்ஸ்பெரிமெண்ட், ஆர்ஸ்டெட்ஸோட எக்ஸ்பெரிமெண்ட். சரியா? அடுத்தது, த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அரவுண்ட் அ கண்டக்டர் இஸ் கிவன் பை ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல்னா என்னது, இந்த மாதிரி ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் இருக்கும். சரியா? இப்போ நான் காட்டியிருக்கேன் இல்லையா. ஸோ எல்லாருமே என்னவா இருப்பாங்க ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலில், ஒன் தட் இஸ் எல்லாருமே பர்பெண்டிகுலர். இது என்னோட இண்டெக்ஸ் ஃபிங்கர். இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா என்னோட இந்த மிடில் ஃபிங்கருக்கு எப்படி இருக்குது, பர்பெண்டிகுலராக இருக்குது. இந்த மிடில் ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ இது மூணுமே ஒன்றுத்துக்கு ஒன்று பர்பெண்டிகுலராக இருக்கும். அதுதான் வந்து ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். அது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெக்னிக் சொல்லலாம். எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து அந்த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து எந்த டைரக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, எங்கேருந்து எங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த தம்ப் ரூலில் கண்டுபிடிப்போம், ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலில் கண்டுபிடிக்கும். சரியா? இந்த பாருங்கள், சயின்ஸ் வந்து ரொம்ப உங்களுக்கு ரொம்ப கம்மியான ப்ரியாரிட்டி லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வர ஒரு டாபிக் சயின்ஸு. சரியா? ஸோ நம்ம வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் மட்டும் கேதர் பண்ணி நான் இந்த மெட்டீரியலை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன், இந்த நோட்ஸ். சரியா? லாஸ்ட் மினிட்ல நம்மளுக்கு ரிவைஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன் இந்த நோட்ஸ். நீங்கள் வந்து எல்லாமே இப்போ ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல்னால் அதுக்கு ஒரு சர்க்கியூட்டே இருக்குது, அதுக்கு ஒரு டயக்ராம் இருக்குது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அதை வச்சு நிறைய நியூமெரிக்கல்ஸ்லாம் வந்து டெக்ஸ்ட் புக்ஸில் கேட்டிருக்காங்க. பட் அது நம்மளுக்கு தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்மளுக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. நம்மளுக்கு ரொம்ப சூப்பர்ஃபிஷியலான மேலோட்டமான இன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டுமே போதுமானது சயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். சரியா? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறோம், ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் யூஸ் பண்ணுறோம். அவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சாலினாய்டு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ராடு இருக்கும், அந்த ராடை வந்து இந்த மாதிரி சுற்றி வயர் இருக்கும். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சாலினாய்டு அப்படின்னு சொல்லுவோம். சரியா?
A solenoid is a coil of fire that acts as a bar magnet. So இந்த காயில் இருக்கு இல்லையா, இது எந்த மாதிரி ஆக்ட் பண்ணுது, ஒரு மேக்னெட் மாதிரி ஆக்ட் பண்ணுது when current flows. ஸோ இதுக்குள்ள கரண்ட் ஃப்ளோ பண்ணும் போது இந்த காயில் எப்படி ஆக்ட் பண்ணுது, இந்த காயில் வந்து ஒரு மேக்னெட் மாதிரி ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. An electromagnet is a temporary magnet made by passing current through a coil. ஸோ எலக்ட்ரோமேக்னெட்னா என்னது, ஒரு டெம்பரரி மேக்னெட். சரியா? ஸோ எப்படி இந்த எலக்ட்ரோமேக்னெட்டை வந்து செய்கிறாங்க அப்படின்னா, கரண்ட் வந்து அதுக்குள்ளே பாஸ் பண்ணும் அப்படின்னா, ஒரு வயருக்குள்ளே கரண்ட் பாஸ் பண்ணும் அப்படின்னா அது எதுவாக ஆக்ட் ஆகுது, ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டாக ஆக்ட் ஆகுது. சரியா? அடுத்தது வந்து எலக்ட்ரோமேக்னெட்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, எலக்ட்ரிக் பெல்ஸில், ரீலேஸில், க்ரெயின்ஸில், ரொம்ப 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 வெயிட்டான பொருளெல்லாம் தூக்குறதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், எலக்ட்ரோ மேக்னெட்ஸை யூஸ் பண்ணுறோம். சரியா? அடுத்தது பெர்மனெண்ட் மேக்னெட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் காம்பஸ். ஸோ நான் இப்போ தான் சொன்னேன் இல்லையா, காம்பஸ்லலாம் என்ன யூஸ் பண்ணுறாங்க, பெர்மனெண்ட் மேக்னெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்பீக்கரில் யூஸ் பண்ணுறாங்க. எலக்ட்ரிக் மோட்டார்ஸ்லாம் என்ன மேக்னெட் யூஸ் பண்ணுறாங்க, பெர்மனெண்ட் மேக்னெட் யூஸ் பண்ணுறாங்க. சரியா? அடுத்தது மேக்னெட்டிசம் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் அட் போல்ஸ் அண்ட் வீக்கஸ்ட் அட் த சென்டர். ஸோ பார்த்தீங்கன்னா போல்னால் என்னது, மேலோட்டமாக இருக்கிற ரீஜனை தான் போல் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே தான் வந்து மேக்னெட்டோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ஏரியாவில் தான் வந்து மேக்னெட்டோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நடுவில் வந்து மேக்னெட்டோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுன்னு நம்புகிறேன். அடுத்தது வந்து மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, ஃபெரோ மேக்னெட், பேராமேக்னெட் அண்ட் டயாமேக்னெட்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க மேக்னெட்டிக் மெட்டீரியல். சரியா? ஃபெரோ மேக்னெட்ஸ் அப்படின்னா என்னென்னா, இவங்களுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிசம் இருக்கும். மேக்னெட்டோட பவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மெட்டீரியலை வந்து நம்ம ஃபெரோ மேக்னெட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அயன், கோபால்ட், நிக்கல். சரியா? பேராமேக்னெட்னா என்னென்னா, ரொம்ப வீக்லி அட்ராக்டட் பை மேக்னெட்ஸ். ரொம்ப இவங்க வந்து மேக்னெட் கிடையாது. ஃபெரோ மேக்னெட்டிக், பேராமேக்னெட்டிக், டயாமேக்னெட்டிக்னா இவங்க வந்து மேக்னெட் கிடையாது. ஓகேவா? அவங்களுக்குள்ள மேக்னெட்டை அட்ராக்ட் பண்ணுற தட் இஸ் அவங்களோட ஃபீச்சரை வச்சு அவங்க கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அயன் இருக்கட்டும், ஓகேவா, இரும்பு, கோபால்ட், நிக்கல், இவங்கெல்லாம் வந்து மேக்னெட் கிடையாது. ஆனால் மேக்னெட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி பேராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்னால் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அலுமினியம். அலுமினியம் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து அட்ராக்ட் ஆகாது யாரு கூட, மேக்னெட் கூட. டயாமேக்னெட்டிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்லி ரிப்பல்டு பை மேக்னெட்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காப்பர் அண்ட் பிஸ்மத். ஓகேவா? ரொம்ப வீக்காக ரிப்பல் ஆவாங்க. தட் இஸ் அவங்க வந்து ரொம்ப வீக்லி ரிப்பல்ட்னா என்ன சொல்கிறது, அட்ராக்டும் ஆக மாட்டாங்க, ரிப்பலும் ஆக மாட்டாங்க. ரிப்பல் ஆகும்போது அவங்களோட ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? த ஸ்ட்ரென்த் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட் இன்க்ரீசஸ் வித் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் காயில் அண்ட் த கரண்ட் த்ரூ இட். இப்போ நம்ம எலக்ட்ரோமேக்னெட்னா என்னன்னு சொன்னோம், ஒரு காயில் மாதிரி சுற்றி, தட் இஸ் சுற்றி இருக்கிற ஒரு காயிலுக்குள்ளே எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா அது என்னவா ஆக்ட் பண்ணும், எலக்ட்ரோமேக்னெட்டிக்காக ஆக்ட் பண்ணும் இல்லையா? ஸோ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டோட ஸ்ட்ரென்த் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, நீங்கள் எவ்வளோ அதை சுற்றுறீங்களோ, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதோட ஸ்ட்ரென்த்தும் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சவுண்டு. சரியா? ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சவுண்டு சாப்டர் பார்க்கலாம். சவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகேன் 8th ஸ்டாண்டர்டில், 9th ஸ்டாண்டர்டில், 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து எடுத்த இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். சரியா? சவுண்டு வந்து ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் எனர்ஜி. சரியா? that travels through a medium as vibration. ஸோ வைப்ரேஷன் வந்து இந்த மாதிரி இருக்கிற வைப்ரேஷன் வந்து இந்த மாதிரி ஏரில் ஃப்ளோ ஆகும். சரியா? நீங்கள் பார்த்துருப்பீங்க மூவிஸில் ஸ்லோ மோஷனில் அடிக்கும் போதெல்லாம் வந்து எல்லாமே எப்படி மூவ் ஆகும், வைப்ரேஷனில் மூவ் ஆகும். ஸோ சவுண்டு வந்து ஆக்சுவலி என்ன நடக்குது, சவுண்டில் நம்ம வாய்க்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், தட் இஸ் நம்மளோட வாய்ஸ் த்ரோட் இருக்கு இல்லையா,
தொண்டையில் வந்து வைப்ரேஷன் தான் க்ரியேட் ஆகுது. அந்த வைப்ரேஷனை வந்து வெளியில் வர்றப்போ அந்த வைப்ரேஷனை டீகோட் பண்ணணும், நம்மளுக்கு சவுண்டு கேட்கும். சரியா? ஸோ அதுதான் வாட் இஸ் சவுண்ட். சவுண்ட் இஸ் அ மெக்கானிக்கல் எனர்ஜி. ஓகேவா? இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி அது வந்து ஒரு மீடியமில் மட்டும்தான் ஃப்ளோ ஆகும். ஏரில் பார்த்திங்கன்னா காற்றுல வந்து சவுண்டு வந்து காற்று ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் விங்ஸு போகும்போது நம்மளுக்கு காது கேட்காது இல்லையா? ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து காற்று அடிச்சதுன்னா எதிரில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மீடியமில் எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு சவுண்டு கிளியராக கேட்கும். அதே தண்ணிக்குள்ளே போகும்போது சவுண்டு வந்து கிளியராக கேட்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அலை இருக்கு இல்லையா? இந்த அலைகள் தட் இஸ் சவுண்ட் வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம்குள்ளே ட்ராவல் ஆகுது. ஓகேவா? சவுண்டு கேனாட் ட்ராவல் இன் வேக்யூம். வேக்யூம்னா ஒன்றுமே இல்லாத எம்டி ஸ்பேஸை தான் வேக்யூம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த வேக்யூம்குள்ளே வந்து சவுண்டு வந்து ட்ராவல் பண்ணாது. அதுக்கு என்ன தேவை? ஒரு மீடியம் தேவை. ஒரு சாலிட் இருக்கணும், இல்லைனா லிக்விட் இருக்கணும், இல்லைனா கேஸ் இருந்தால் சவுண்டு வந்து ட்ராவல் ஆகும். ஓகே, சவுண்ட் வேவ்ஸ் ஆர் லாங்கிடியூட்னல் வேவ்ஸ். லாங்கிடியூட்னலில் அந்த மாதிரி லாங்காக இருக்கிற வேவ்ஸ் வந்து சவுண்ட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மீடியம் வைப்ரேட் பேக் அண்ட் ஃபோர்த் இன் த டைரக்ஷன் ஆஃப் த வேவ் ப்ராபகேஷன். தட் இஸ், நான் இப்போ பேசும்போது என் வாய்க்கிட்ட இருக்கிற பார்ட்டிகல்ஸ் வந்து எப்படி வைப்ரேட் ஆகுது? இந்த மாதிரி பேக் அண்ட் ஃபோர்த்தாக வைப்ரேட் ஆகும். இந்த மாதிரி வைப்ரேட் ஆகும். பேக் அண்ட் ஃபோர்த்தாக வைப்ரேட் ஆகும். ஆக்சுவலி வந்து பேக் அண்ட் ஃபோர்த்தாக வைப்ரேட் ஆகும்னா பின்னாடி முன்னாடி இந்த மாதிரி போகும். என் வாய்க்கிட்ட இருக்கிற பார்ட்டிகல்ஸ் அந்த பக்கமாக வைப்ரேட் ஆகும். ஆனால் எப்படி ட்ராவல் பண்ணும்? அந்த அலைக்கு ஈக்குவலாக ட்ராவல் பண்ணும். பேக் அண்ட் ஃபோர்த் வந்து அந்த அலை எப்படி சவுண்டு வேவ் எப்படி போகுதோ அந்த டைரக்ஷன்லேயே அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து இந்த மாதிரி வைப்ரேட் ஆகும். இப்போ நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பும் போது பார்த்துருப்பீங்கள்ல, நீங்கள் லவுடாக பேசும்போது அந்த மாதிரி தட் இஸ் முன்னாடி அந்த வேவ் போகும். வேவ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பார்ட்டிக்கல் சின்ன லைன் இந்த மாதிரி இருக்கும். இருங்க, இந்த மாதிரி இருக்கும். நான் வரைகிறேன் இல்லையா? ஸோ இதெல்லாம் என்னது? இது பார்த்தீங்கன்னா லாங்கிடியூட்னல் வேவ். பட் இந்த ரெண்டு கோடு வந்து பின்னாடி முன்னாடி இந்த மாதிரி வேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். புரியுதா? ஸோ பார்ட்டிகல்ஸ் வந்து பேக் அண்ட் ஃபோர்த் மூவ் ஆகும். எதோட டைரெக்ஷனில் மூவ் ஆகும்? அந்த சவுண்டு வேவோட டைரெக்ஷனில் மூவ் ஆகுது. சரியா? அடுத்தது, கம்ப்ரெஷன் இஸ் அ ரீஜன் ஆஃப் ஹை ப்ரெஷர் அண்ட் ரேரிஃப்ராக்ஷன் இஸ் அ ரீஜன் ஆஃப் லோ ப்ரெஷர். ஸோ இந்த மாதிரி இருக்கும் இல்லையா வேவ்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். 2 3 இந்த மாதிரி நிறைய. ஸோ இந்த பார்ட் நிறைய லைன்ஸ் இருக்கிற பார்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். லைன்ஸ் இல்லாத பார்ட்டை நம்ம ரேரிஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வைப்ரேஷன் கம்மியாக இருக்கிற இடத்த வந்து ரேரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதிகமாக இருக்கிற இடத்துல கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுன்னு நம்புகிறேன். அடுத்தது, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இங்கே என்னை கேட்கலாம். அடுத்தது, the speed of sound depends on the medium. Fastest ஏதாவது ஒரு சாலிட் மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். சரியா? ஃபாஸ்டஸ்ட் இன் த சாலிட் மெட்டீரியல், ஸ்லோவஸ்ட் இன் த கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நிறைய கேஸ் தட் இஸ் அதே கேஸ் நிறைய இருக்கிற இடத்துல வந்து என்ன ஆகிடும்? நம்மளோட வைப்ரேஷன் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து தூரமாக பரவிடும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா சாலிட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா பார்ட்டிகல்ஸும் கிட்ட இருக்கும். ஸோ கிட்ட இருக்கும் போது அந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ் வைப்ரேஷன் வந்து ஈஸியாக பாஸ் ஆகும். அதே பார்ட்டிகல்ஸ் ரொம்ப தூரமாக இருந்துச்சுன்னா வைப்ரேஷன் வந்து பாஸ் ஆகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு பார்ட்டிக்கல்லேருந்து இன்னொரு பார்ட்டிக்கலுக்கு வைப்ரேஷன் பாஸ் ஆகிறதுக்குள்ளே அந்த பார்ட்டிக்கல் வந்து தொலைஞ்சிரும். வைப்ரேஷனும் ஸ்கேட்டர்ட் ஆகிடும். அப்படியே என்ன சொல்கிறது? ஸ்கேட்டர்ட் ஆகிடும். ஓகேவா? ஸ்கேட்டர்ட்னா நம்ம தமிழில் என்ன சொல்லலாம்? பிரிஞ்சு போயிடும். சரியா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃப்ளோ ஆகிற மீடியம் பார்த்தீங்கன்னா
சாலிடாக இருக்கிறப்போ ரொம்ப கம்மியாக ஃப்ளோ ஆகிற மீடியம் பார்த்தீங்கன்னா கேஸஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. அட் ரூம் டெம்பரேச்சர் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இஸ் அபவுட் 334 meters per second. ஓகேவா? the pitch of the sound depends on frequency, that is எவ்வளோ வைப்ரேஷனில் எவ்வளோ அதிகமாக பார்ட்டிகல்ஸ் வைப்ரேட் பண்ணுறாங்களோ அதுதான் ஃப்ரீக்வென்சி. இன்கேஸ் ஃப்ரீக்வென்சி ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா பிட்ச் எப்படி இருக்கும்? ரொம்ப ஹையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகுறாங்க இல்லையா, பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகிற ஸ்பீடை தான் வந்து ஃப்ரீக்வென்சி அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரீக்வென்சி ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா சவுண்டோட பிட்ச் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். loudness depends on amplitude of vibration. amplitude அப்படின்னா என்னது? அகெயின் என்னது? ஆம்ப்ளிடியூட்னா நம்ம வைப்ரேஷனோட அந்த ஹைட் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? பார்ட்டிகல்ஸ் வைப்ரேட் ஆகிற ஹைட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சத்தம் அதிகமாக கேட்கும். SI யூனிட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி என்னது? ஹெர்ட்ஸ். இம்பார்ட்டண்ட். ஹியூமன் ஆடிபிள் ரேஞ்ச் என்னது? 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் ஒரு மனுஷனால் கேட்க முடியும். சவுண்ட்ஸ் பிலோ 20 ஹெர்ட்ஸ் ஆர் கால்ட் அஸ் இன்ஃப்ராசானிக் சவுண்ட்ஸ். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரியா? அடுத்தது சவுண்ட்ஸ் அபவ் 20,000. ஒரு நிமிஷம். சவுண்ட்ஸ் அபவ் 20,000 ஹெர்ட்ஸ் ஆர் கால்ட் அஸ் அல்ட்ராசானிக். 20க்கு கீழே இருந்துச்சுன்னா இன்ஃப்ரா, 20,000க்கு மேலே இருந்துச்சுன்னா அல்ட்ராசானிக் சவுண்ட்ஸ். அல்ட்ராசவுண்ட் இஸ் யூஸ்ட் இன் மெடிக்கல் ஸ்கேனிங் அண்ட் க்ளீனிங் டெலிகேட் பார்ட்ஸ். ஓகேவா? க்ளீன் பண்ணுறதுக்கும் மெடிக்கல் ஸ்கேனிங்க்கும் வந்து அல்ட்ராசவுண்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம சொல்லுவோம் இல்லையா, அல்ட்ராசவுண்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான். ஸோ எக்கோ லொக்கேஷன் இஸ் யூஸ்ட் பை பேட்ஸ் அண்ட் டால்ஃபின்ஸ் டு டிடெக்ட் ஆப்சிக்கல்ஸ். ஸோ எக்கோ தெரியுமா? நம்ம கத்துறப்போ நம்ம வந்து பெரிய ஒரு எம்டி லேண்டில் கத்துறோம், ஏதோ 4 இடத்துல வந்து ஒரே மலையாக இருக்குது, ஓகே, மவுண்டன்ஸாக இருக்குது, அங்கே போய் நீங்கள் கத்துனீங்கன்னா உங்கள் சவுண்ட் வேவ்ஸ் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி உங்கள் காதுக்கு கேட்கும். அதான் வந்து எக்கோ. சரியா? அந்த எக்கோ டெக்னிக் வந்துட்டு பேட்ஸு, டால்ஃபின்ஸ் எல்லாம் வந்து வவ்வால்கள், டால்ஃபின்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, அது கேட்டு ஓகே, அவங்களுக்கு கண்ணு சரியாக தெரியாது இல்லையா. ஸோ பேட்ஸ் அண்ட் டால்ஃபின்ஸ் வந்து இந்த எக்கோ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் வந்து ஆப்ஸ்டிக்கல்ஸ், ஏதாவது ஒரு தடைகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. சரியா? எக்கோ இஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் ஹர்ட் ஆஃப்டர் 0.1 செகண்ட். 0.1 செகண்ட்குள்ளே எனக்கு திருப்பி என்னோடய சவுண்டே கேட்டுச்சுன்னா அதுதான் என்னது? எக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரீவர்பரேஷன். ரீவர்பரேஷன் இஸ் அ persistence ஆஃப் சவுண்ட் டியூ டு மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன். ஸோ நிறைய வாட்டி என்னோடய சவுண்டே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்? ரீவர்பரேஷன். தட் இஸ் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகே. அடுத்தது வந்து சோனார். சோனார் அப்படின்னா என்னது? சோனார்னா சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங். ஓகே, அதோட ஃபுல் ஃபார்ம். இது என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுது? யூசஸ் அல்ட்ராசவுண்டு டு டிடெக்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அண்டர் வாட்டர். தண்ணி கீழே ஏதாவது ஒரு பொருள் இருக்கான்னு சொல்லிட்டு டிடெக்ட் பண்ணுறதுக்கு சோனார் யூஸ் பண்ணுறோம். த லவுட்னஸ் ஆஃப் சவுண்ட் இஸ் மெஷர்ட் இன் எந்த ஸ்கேல்? டெசிபிள்ஸில் தான் நம்ம சவுண்டோட லவுட்னஸை வந்து மெஷர் பண்ணுறோம். எக்ஸசிவ் எக்ஸ்போஷர் டு லவுட் சவுண்ட் காசஸ் நாய்ஸ் பொல்யூஷன் அண்ட் ஹியரிங் லாஸ். இது வந்து காமன், நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். ஓகே, இதுதான் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸு சவுண்டுக்கு கனெக்டடாக. இப்போ பார்க்க போகிறது வந்து ஹீட். சரியா? ஹீட் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஹீட்னா என்ன அப்படின்னு. ஓகே, ஸோ ஹீட் இஸ் நத்திங் பட் ஹீட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஓகேவா? that flows from a body of higher temperature to lower temperature. ஸோ டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிற ஒரு பாடியிலேருந்து டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிற ஒரு பாடிக்கு ஒரு எனர்ஜி ஃப்ளோ ஆகுது, அதுதான் எனது ஹீட் அப்படின்னு சொல்கிறோம். டெம்பரேச்சர் இஸ் அ மெஷர் ஆஃப் டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் அ பாடி. டெம்பரேச்சர்னால் என்னது? ஒரு பர்டிகுலரான ஒரு பாடி எவ்வளோ ஹாட்டாக இருக்குது, எவ்வளோ கோல்டாக இருக்குதுன்னு சொல்லி மெஷர் பண்ணுறது தான் என்னது? டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? வெப்பநிலை. அடுத்தது
தி எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் என்னது? கெல்வின், K. செல்சியஸ்லேயும் நம்ம டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுவோம், ஃபேரன்ஹீட்லேயும் டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுவோம், டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம். ஹீட் இஸ் மெஷர்ட் இன், ஹீட் எதில் மெஷர் பண்ணுறோம்? ஜூல்ஸ் என்ற யூனிட்டில் மெஷர் பண்ணுறோம். டெம்பரேச்சர்னா கெல்வின், ஹீட்னா என்னது? ஜூல்ஸ். சரியா? அடுத்தது 1 கேலரினா எத்தனை ஜூல்? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், அடிக்கடி உங்கள் எக்ஸாமில் கேட்பாங்க. 4.186 ஜூல்ஸ் தான் ஒரு கேலரி. ஓகேவா? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அக்கர்ஸ் இன் 3 மோட்ஸ். ஸோ ஹீட்டை வந்து பார்த்திங்கன்னா வெப்பம் வந்து நிறைய ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ஒரு பாடியிலேருந்து இன்னொரு பாடிக்கு வந்து வெப்பம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆனால் எந்த ப்ராசஸஸில் அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா கண்டக்ஷன், கன்வென்ஷன் அண்ட் ரேடியேஷன். ஓகேவா? கண்டக்ஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ கரண்டி இருக்குது, நம்ம தோசை சுட்டுட்ருக்கோன்னு நினச்சிக்கோங்க. அந்த தவாலேயே நான் கரண்டி வச்சுட்டேன், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து கரண்டியோட இன்னொரு எண்டை நான் பிடிக்கிறேன்னா எனக்கு என்ன படும்? என் கையில் வந்து சூடு படும் இல்லையா? ஏன்? அப்போது தோசைக்கல்லில் இருந்த ஹீட் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு? கண்டக்ஷன் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஓகேவா? அந்த இதில் வந்து கரண்டியில் இருக்கிற எல்லா பார்ட்டிகல்ஸ்லேயும் ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அதான் கண்டக்ஷன். கன்வென்ஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி, பால் இதெல்லாம் வந்து நீங்கள் சூடு பண்ணுறதுக்கு வச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு வந்து கீழே இருக்கிற இந்த பகுதியில் வந்து சீக்கிரமாக ஹீட் அப்சர்வ் ஆகும். ஸோ இந்த ஹீட் அப்சர்வ் ஆகிற ஹீட்டட் வாட்டர் ஒரு ஹீட்டட் மில்க் என்ன ஆகும்? மேலே வரும். சரி, அதுக்கப்புறம் மேலே இருக்கிற இந்த கோல்டு மில்க் ஒரு கோல்டு வாட்டர் என்ன ஆகும்? கீழே வரும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கிற தண்ணி மேலே வரதும், ஹீட்டு கம்மியாக இருக்கிற தண்ணி கீழே போய் இந்த மாதிரி சர்க்கிளில் ஹீட் ஆகிறதும் அது என்னன்னு சொல்லுவோம்? கன்வெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரேடியேஷன் அப்படின்னா என்னது? தட் இஸ் த்ரூ எந்த ஒரு மீடியமும் இல்லாமல் ஒரு பார்ட்டிக்கிள்லேருந்து இன்னொரு பார்ட்டிக்கிளுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது தான் ரேடியேஷன். ஸோ தெரப்பிலாம் பண்ணுவாங்க இல்லையா? இதில் நான் கீமோலாம் பண்ணுவாங்க கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ அதெல்லாம் வந்து ரேடியேஷன். சரியா? கண்டக்ஷன் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் த்ரூ சாலிட்ஸ் வித்தவுட் எனி ஆக்சுவல் மூமெண்ட். சாலிட்குள்ளேயே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது. மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். வுட் அண்ட் ரப்பர் ஆர் புவர் கண்டக்டர். அவங்கள என்ன சொல்லுவோம்? இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, மெட்டல் வந்துட்டு குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். சரியா? அதுக்கப்புறம் கன்வெக்ஷன்னா என்னது? ஹீட் ட்ராவலிங் த்ரூ ஃப்ளூயிட்ஸ். ஒன்று கேஸு இல்லைன்னா லிக்விட் மூலமாக வந்து ஹீட் வந்து ட்ராவல் ஆகிறது, அதான் கன்வெக்ஷன். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சீ ப்ரீஸ், லேண்ட் ப்ரீஸ் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் கன்வெக்ஷன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Sea breeze during day and land breeze during night is due to convection. Okay va? That is gasல நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஃப்ளூயிட்ஸில், லிக்விட்ஸில் இல்லைனா கேஸ் மூலமாக வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது தான் கன்வெக்ஷன். ஸோ டே டைமில் சீக்கிட்டேருந்து ப்ரீஸ் வரதும், நைட் டைமில் வந்து லேண்ட்கிட்டேருந்து ப்ரீஸ் வரதும் வந்து கன்வெக்ஷன் மூலமாக நடக்குது. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு தேவையில்லை. ஸோ டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா டே டைமில் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து தண்ணியோட டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்? ஓகே, அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? சாண்டோட டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். பீச்சுக்கு போனீங்கன்னா தெரியும். ஓகேவா? ஸோ அப்போது சீ ப்ரீஸ் வந்து டே டைமில் வரும், நைட் டைமில் வந்து லேண்ட் ப்ரீஸ் வரும். சரியா? இதுவும் ஹீட் வந்து கம்மியான ஹீட் அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா ஹீட் என்ன ஆகிடும்? மேலே போகும், கூல் ஏர் வந்து உள்ளே வந்துடும். ஓகேவா? அதான் வந்து ப்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ டே டைமில் பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ தண்ணி ரொம்ப ஹாட்டாக இருக்கிறப்போ அதோட இவாப்பரேட்டட் ஸ்டீமாக மேலே போய்டும். தண்ணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ ஹாட் ஏர் வந்து ரேஸ் ஆனதுக்கப்புறம் ப்ரீஸ் என்ன ஆகும்? சீ ப்ரீஸாக வரும். சீ ப்ரீஸ் டியூரிங் டே அப்படின்னா தண்ணிக்கிட்டேருந்து
ப்ரீஸ் வருது, சில்லான காற்று வந்து தண்ணிக்கிட்டேருந்து வருது. ஓகேவா? ஸோ என்ன நடக்குது இங்கே, ஹாட் ஏர் ரைஸ் ஆகிறப்போ கூல் ஏர் வந்து உள்ளே வருது. ஓகே, ஸோ லேண்ட் ரொம்ப ஹாட்டாக இருக்கிறப்போ லேண்டுக்கு மேலே இருக்கிற ஏரியா ஹாட் ஆகிடும். ஸோ தண்ணிக்கிட்டேருந்து ப்ரீஸ் சில்லான காற்று தண்ணிக்கிட்ட டே டைமில் வரும். அதே பார்த்திங்கன்னா நைட் டைமில் என்ன ஆகிடும், தண்ணிக்கிட்ட தண்ணிக்கு மேலே வந்து ரொம்ப சூடு இருக்கும். ஸோ ஹாட் ஏர் வந்து தண்ணிக்கு மேலே நிற்கும், கூல் ஏர் வந்து லேண்ட்லேருந்து அப்படியே சீ பக்கமாக போகும். லேண்ட்லேருந்து போகிற ப்ரீஸ் தான் லேண்ட் ப்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். சீலேருந்து வர ப்ரீஸை சீ ப்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் எந்த ஃபினாமினாவில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வெக்ஷன். தட் இஸ் ஹாட் ஏர் மேலே போகிறப்போ கூல் ஏர் கீழே வருது தான் கன்வெக்ஷன். இவ்வளோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேடியேஷன் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் இன் த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். சரியா? தட் இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை வச்சு. ஓகே, தட் இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்னால் என்னது, மேக்னெட்டிக் வேவ்ஸ் விச் கேரி கரண்ட். ஓகேவா? எலக்ட்ரான்ஸ் மூலமாக மேக்னெட்டிக் வேவ்ஸை க்ரியேட் பண்ணுறது. ஓகே, இவங்க மூலமாக ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் ரேடியேஷன். வித்தவுட் எனி மீடியம் ஓகேவா ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. த சன்ஸ் ஹீட் ரீச்சஸ் எர்த் பை ரேடியேஷன். ஸோ சூரிய வெளிச்சம் வந்து பூமிக்கு எப்படி வருது, ரேடியேஷன் மூலமாக வருது. பிளாக் சர்ஃபேசஸ் அப்சர்வ் மோர் ஹீட், ஒயிட் அண்ட் ஷைனி சர்ஃபேசஸ் ரிஃப்ளெக்ட் மோர். ஓகே, ஒயிட் அண்ட் ஷைனி சர்ஃபேசஸ் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க, பிளாக் வந்து அப்சர்வ் பண்ணும். Specific heat capacity is the amount of heat required to raise the temperature of 1 kg of substance by 1 Celsius. Specific heat capacity அப்படின்னா என்னது, ஒரு kg of ஒரு சப்ஸ்டன்ஸை ஒரு டிகிரி செல்சியஸ்க்கு ரேஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான வெப்பம் ஹீட் தான் வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெஃபினேஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுனாலே போதுமானது. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹேஸ் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. வாட்டரோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி மார்க் பண்ணிக்கோங்க, 4200 joules per kg per degree Celsius. Latent heat is a heat observed or released during a change of state without change in temperature. So latent heat na that is வெப்பம், ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணுறதும் ரிலீஸ் பண்ணுறதும். ஓகே, டியூரிங் அ ஸ்டேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் வித்தவுட் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். இப்போ பார்த்தீங்கன்னா 0 டிகிரி செல்சியஸில் ஐஸும் இருக்கும், வாட்டரும் இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகாமல் தண்ணி வந்து தட் இஸ் ஐஸ் சாலிட் வந்து லிக்விட் தண்ணியாக மாறுறது. ஸோ அப்போது வந்து அந்த பர்டிகுலர் ஹீட் தட் இஸ் சாலிடாக ஐஸாக இருந்த தண்ணி லிக்விடாக மாறுறப்போ அது வந்து ஹீட் வந்து என்ன பண்ணுது, ஹீட் வந்து ரிலீஸ் பண்ணதான் அப்சர்வ் பண்ணதான், ஹீட்டை அப்சர்வ் பண்ணாதான் அது வந்து என்னவா மாறும், தண்ணியாக மாறும். ஸோ சாலிட் வந்து ஹீட்டை ஒரு அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை அப்சர்வ் பண்ணுது. சாலிட்னா என்ன சொல்கிறேன், ஐஸ் கட்டி வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை அப்சர்வ் பண்ணி அது தண்ணியாக மாறுது. ஸோ அந்த அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லேட்டன்ட் ஹீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐஸான தண்ணிக்கும் 0 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும், ஐஸ் க்யூபுக்கும் 0 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். அந்த பர்டிகுலர் ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா, அதை வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டேஜில் ஹீட் அப்சர்வ் ஆகுறதும் ரிலீஸ் ஆகுறதும் அந்த ஹீட்டை அந்த வெப்பத்தை வந்து லேட்டன்ட் ஹீட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் இஸ் ஹீட் ரெக்வயர்ட் டு கன்வெர்ட் சாலிட் இன்டு லிக்விட். இது என்ன சொல்லுவோம், லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். சாலிடை லிக்விடாக கன்வெர்ட் பண்ணுறது. லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் என்னது, கன்வெர்ட் லிக்விட் இன்டு வேப்பர். ஓகேவா? தண்ணி வந்து ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகுறது, அந்த ஹீட்டை லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். லிக்விடை வேப்பராக ஆக்கிறதுக்கு அந்த ஹீட்டை வந்து லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன், சாலிடை லிக்விட் ஆக்கிறதுக்கு லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க, தயவு செஞ்சு கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா
greenhouse effect occurs when Earth's atmosphere trap heat due to gases like CO2. ஸோ இந்த greenhouse effect சொல்லுவோம் இல்லையா, இந்த global warming எதனால நடக்குது? ஸோ நம்மளுக்கு இருக்க இந்த ஓசோன் லேயருக்குள்ள CO2னால வர ஹீட்டை வந்து எர்த் என்ன பண்ணுது, இந்த ஓசோன் லேயருக்குள்ளவே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு எர்த்தோட அட்மாஸ்பியரோட ஹீட்டு வந்து அதிகமாகுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த தட் இஸ் என்ன சொல்கிறது, க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ ஹீட்டை பற்றி அவ்வளோதான். அடுத்தது பார்த்திங்கன்னா நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். ஓகே, இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக்மா. ஸோ கவனிச்சுக்கோங்க. ஸோ நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். Nucleus is a dense central part of an atom containing protons and neutrons. Okay ma? So alright. Nucleus na enadhu, nucleus kulla central part irukum. The central part kulla pathina nucleus oda central part kulla enna irukku, protons irukum, adu illama neutrons irukum. So okay va? ஸோ எத்தனை ப்ரோட்டான்ஸ் இருக்கும் அத்தனை நியூட்ரான்ஸ் வந்து இந்த நியூக்ளியஸ்குள்ளே இருக்கும். சரியா? ப்ரோட்டான்ஸ் கேரி பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக இருக்கும். சரியா? த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இந்த நியூக்ளியஸ் இஸ் கால்ட் அஸ் அட்டாமிக் நம்பர், Z அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். சரியா? த டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இஸ் கால்ட் அஸ் மாஸ் நம்பர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அட்டாமிக் நம்பர்னா என்ன, ஒரு நியூக்ளியஸ்குள்ளே எத்தனை ப்ரோட்டான்ஸ் இருக்கோ அதுதான் அந்த நியூக்ளியஸோட அட்டாமிக் நம்பர். அந்த நியூக்ளியஸ்குள்ளே எத்தனை ப்ரோட்டான் எத்தனை நியூட்ரான் இருக்கோ ரெண்டுமே ஆட் பண்ணாது என்னது, மாஸ் நம்பர் A அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். சரியா? ஐசோடோப்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் எலிமெண்ட்ஸ் வித் சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டான மாஸ் நம்பர் இருக்குது பட் சேம் அட்டாமிக் நம்பர் இருக்குன்னா அந்த மாதிரியான ஆட்டம்ஸ் என்னன்னு சொல்லுவோம், ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்தது நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னா, நியூக்ளியர் ஃபோர்ஸ் இஸ் ஸ்ட்ராங் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தட் ஹோல்ட்ஸ் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் டுகெதர் இன் த நியூக்ளியஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? நியூக்ளியர் ஃபோர்ஸ்னாது அந்த நியூக்ளியஸோட ஃபோர்ஸ். அந்த நியூக்ளியஸ் வந்து அந்த ப்ரோட்டான்ஸையும் நியூட்ரான்ஸையும் கிட்ட வைக்கிற ஃபோர்ஸ், தட் இஸ் ஹோல்டு பண்ணி வைக்கிற ஃபோர்ஸ் தான் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்தது ரேடியோ ஆக்டிவிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேடியோ ஆக்டிவிட்டி இஸ் அ ஸ்பான்டானியஸ் எமிஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரேடியேஷன் ஃப்ரம் அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ். சரி, ஒரு நியூக்ளியஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்கும் போது அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரிலீஸ் பண்ணும். ஓகே, ஒரு சில பார்ட்டிகல்ஸை வந்து எமிட் பண்ணும், தூக்கி போடும் வெளியே. ஓகே, அதை வந்து ரேடியேஷன் மூலமாக தூக்கி போடும். ஓகேவா? இந்த ஆக்டிவிட்டி ஒரு நியூக்ளியஸ் வந்து அது அன்ஸ்டேபிளாக இருக்கிறப்போ அதுக்குள்ளே இருக்கிற ப்ரோட்டான்ஸ் எல்லாம் வெளியே தள்ளுற அந்த பர்டிகுலரான இன்சிடெண்ட்டை வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த ரேடியோ ஆக்டிவிட்டியை வச்சு தான் நம்ம நிறைய விஷயத்த பண்ணுறோம். ஓகேவா? நிறைய பாம்ஸ் எல்லாம் செய்கிறது, நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ்க்கெலாம் நம்ம ரேடியோ ஆக்டிவிட்டியை யூஸ் பண்ணுறோம். சரியா? ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 2 ப்ரோட்டான்ஸ் அண்ட் 2 நியூட்ரான்ஸ். ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ்னால் என்னது, 2 ப்ரோட்டான் இருக்கும் 2 நியூட்ரான் இருக்கும். பீட்டா ரேடியேஷன் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான்ஸ் ஆர் பாசிட்ரான். தட் இஸ் சீக்கிரமாக மூவ் ஆகிற எலக்ட்ரான்ஸை என்னன்னு கூப்பிடுவோம், பாசிட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதான் வந்து பீட்டா ரேடியேஷன். காமா ரேடியேஷன் என்னது, ஹை எனர்ஜி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனை, ரொம்ப ஹை எனர்ஜி இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் நம்ம என்னன்னு சொல்லுவோம், காமா ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காமா ரேடியேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ஹார்ம்ஃபுல்லான ஒரு ரேடியேஷன். சரியா? ஓகே, அடுத்தது யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா பெக்யூரல், BECQUEREL, பெக்யூரல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஹாஃப் லைஃப்னா என்ன அப்படின்னா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹாஃப் லைஃப் இஸ் டைம் ரெக்வயர்ட் ஃபார் ஹாஃப் நியூக்ளியை இன் அ சாம்பிள் டு டீகே. ஓகேவா? ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, அந்த நியூக்ளியஸ் வந்து ஹாஃபாக, தட் இஸ் பாதி டீகே ஆகுறது, பாதியாக வந்து பிரேக் ஆகுறதுக்கு தேவையான டைம்.
பாதியாக உடையிறதுக்கு தேவையான டைம் தான் வந்து ஹாஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்தது வந்து நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னா என்ன? ஒரு பெரிய நியூக்ளியஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகுது இல்லையா, சின்ன சின்ன பார்ட்டாக ஸ்ப்ளிட் ஆகுறது தான் நியூக்ளியர் ஃபிஷன். ஓகேவா? இன்டூ 2 லைட்டர் நியூக்ளியை வித் ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ பெரிய ஒரு நியூக்ளியஸ் வந்து 2 சின்ன நியூக்ளியஸாக உடையிறது தான் என்னது? நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது உடையும் போது என்ன வெளியே வரணும்? நிறைய எனர்ஜி வந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா யுரேனியம் 235 அண்ட் ப்ளூட்டோனியம் 239 இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. இது வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க? ஃபியூல்ஸாக யூஸ் பண்ணுறாங்க இன் நியூக்ளியர் ஃபிஷன். நியூக்ளியர் ஃபிஷன் தட் இஸ் ஒரு நியூக்ளியஸை உடைக்கிறதுக்காக எரிபொருளாக யூஸ் பண்ணுற பொருட்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுரேனியம் 235 அண்ட் ப்ளூட்டோனியம் 239. சரியா? நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் கண்ட்ரோல் ஃபிஷன் ரியாக்ஷன் டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி. ஸோ நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? இந்த ஃபிஷன் ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபியூஷன். நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னா என்ன? நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னா ஒரு நிமிஷம். ஓகே, நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் 2 லைட் நியூக்ளியை டு ஃபார்ம் அ ஹெவியர் நியூக்ளியஸ். 2 சின்ன நியூக்ளியை வந்து கம்பைன் ஆகி ஒரு பெரிய நியூக்ளியஸாக ஃபார்ம் ஆகிறது தான் என்னது? நியூக்ளியர் ஃபியூஷன். இது க்ரியேட் ஆகும் போது கூட என்ன கொடுக்கணும் வெளியே? இது க்ரியேட் ஆகும் போது கூட என்ன கொடுக்கணும்? நிறைய எனர்ஜியை வெளியே ரிலீஸ் பண்ணணும். சரியா? வித் எனார்மஸ் எனர்ஜி ரிலீஸ். இதுதான் என்னது? நியூக்ளியர் ஃபியூஷன். ஃபியூஷன் இஸ் அ ப்ராசஸ் தட் பவர்ஸ் த சன் அண்ட் ஸ்டார்ஸ். ஸோ இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ப்ராசஸ் தான் வந்து எங்கே நடக்குது? தட் இஸ் சூரியன்லேயும் நட்சத்திரங்கள்லேயும் எந்த ப்ராசஸ் நடக்குது? நியூக்ளியர் ஃபியூஷன் தான் நடக்குது. சரியா? அடுத்தது hydrogen isotopes that is deuterium and tritium are used in fusion reaction. ஸோ எந்த எரிபொருள் யூஸ் பண்ணுறாங்க? டியூட்டேரியம். டியூட்டேரியம் என்னது? ஹைட்ரஜனோட ஒரு ஐசோட்டோப். சரியா? ஹைட்ரஜன் தான், அதோட மாஸ் நம்பரும் அட்டாமிக் நம்பரும் மாறும். அந்த மாதிரியான ஹைட்ரஜனோட ஐசோட்டோப்ஸ் தான் டியூட்டேரியம் அண்ட் ட்ரைட்டீனியம். ஓகேவா? இது ரெண்டுமே எதில் யூஸ் பண்ணுறாங்க? ஃபியூஷன் ரியாக்ஷனில் யூஸ் பண்ணுறாங்க. நியூக்ளியர் எனர்ஜி இஸ் க்ளீன் எனர்ஜி சோர்ஸ் பட் ப்ரொடியூசஸ் என்னது? ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. சரியா? அடுத்தது அப்ளிகேஷன் ஆஃப் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்லாம் எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க? ரேடியோ தெரப்பியில், ட்ரேசர்ஸில், அக்ரிகல்ச்சரில், இண்டஸ்ட்ரியில், பவர் ஜென்ரேஷன்லலாம் வந்து இந்த நியூக்ளியர் ஃபிசிக்ஸோட நிறைய கான்செப்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இதை விட ஆமாம், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் டாபிக் வந்து க்ளோஸ் ஆகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன். ஓகே, கம்யூனிகேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்மிட்டிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஒரு பிளேஸில் இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு இன்ஃபர்மேஷனை ட்ரான்ஸ்மிட் பண்ணுறது தான் என்னது? கம்யூனிகேஷன். ஓகேவா? ஸோ கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா 2 டைப்பான கம்யூனிகேஷன் இருக்குது. ஒன்று வயர்டு, இன்னொன்று என்னது? வயர்லெஸ் கம்யூனிகேஷன். சரியா? ஸோ வயர் அண்ட் வயர்ட்லெஸ் கம்யூனிகேஷன். த ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம கம்யூனிகேஷன் பண்ணுறோம்? எந்த வேவ்ஸை வச்சு கம்யூனிகேஷன் பண்ணுறோம்? எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை வச்சு கம்யூனிகேஷன் பண்ணுறோம். ஸோ அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 3 × 10⁸. இது பவரில் வரணும். சரியா? 3 × 10⁸ m/s. சரியா? அடுத்தது ரேடியோ வேவ்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? லாங் டிஸ்டன்ஸ் வயர்லெஸ் கம்யூனிகேஷனுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? ரேடியோ வேவ்ஸ் யூஸ் பண்ணுறோம். இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷனுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? ரேடியோ வேவ்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். சரியா? அடுத்தது வந்து
Microwave communication is used in satellite and mobile communication. சரியா? ஸோ இந்த 3 வேவ்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கணும். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து லைட்டோட ஸ்பீடு தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்க்கும். ரேடியோ வேவ்ஸ் எதில் யூஸ் பண்ணுறோம்? நம்ம வயர்லெஸ் லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷனுக்கு ரேடியோ வேவ்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். சரியா? அடுத்தது மைக்ரோவேவ்ஸ் வந்து சேட்டலைட்டுக்கும் மொபைல் கம்யூனிகேஷனுக்கும் ரேடியோ வேவ்ஸ் யூஸ் பண்ணுறோம். சரியா? அடுத்தது infrared communication is used in TV remotes and short range distances. டிவி ரிமோட்டில் அந்த ரெட் கலர் லைட் வருது இல்லையா, நம்ம ஆன் பண்ணும்போது அதெல்லாம் என்னது? இன்ஃப்ராரெட் வேவ். சரியா? அடுத்தது ஆப்டிக்கல் ஃபைபர் டிரான்ஸ்மிட் சிக்னல்ஸ் ஆஸ் லைட் பல்சஸ் வித் மினிமல் லாஸ். சரியா? ஆப்டிக்கல் ஃபைபர் டிரான்ஸ்மிட் சிக்னல்ஸ், தட் இஸ் வைஃபை கேபிள்ஸ்லலாம் எந்த கேபிள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க? ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த சிக்னல்ஸ்லாம் வந்துட்டு டிரான்ஸ்மிட் ஆகிறது எது யூஸ் பண்ணி? ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் யூஸ் பண்ணி தான் சிக்னல்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆப்டிக்கல் ஃபைபர்ஸில் பார்த்தீங்கன்னா எனர்ஜி லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே. அடுத்தது மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் ரேடியோ ஃப்ரீக்வன்சி சிக்னல்ஸ் டு கம்யூனிகேட் with nearby towers. ஓகே. ஸோ மொபைல் ஃபோன்ஸ் என்ன ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுறாங்க? ரேடியோ ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுறாங்க. ஒரு டவர்லேருந்து இன்னொரு டவருக்கு சிக்னல் கொடுக்கறதுக்காக ரேடியோ வேவ்ஸ் வந்து மொபைல் கம்யூனிகேஷனில் நடக்குது. சேட்டலைட்ஸ் ரிலே சிக்னல்ஸ் பிட்வீன் டிஸ்டன்ட் பாயிண்ட் ஆன் எர்த். சேட்டலைட்ஸ்லாம் வந்துட்டு சேட்டலைட்ஸ் ரிலே சிக்னல்ஸ் பிட்வீன் டிஸ்டன்ட் பாயிண்ட் ஆன் எர்த்தில் வந்து பார்த்திங்கன்னா சேட்டலைட்க்கு ஒரு சில பாயிண்ட்ஸ்லலாம் டிஸ்டன்ஸ்லலாம் வந்து எர்த்துக்கும் சேட்டலைட்க்கும் கம்யூனிகேஷன் சென்டர் இருக்கும். ஸோ அதுக்கு நடுவில் தான் வந்து ரீலே சிக்னல்ஸ் வந்து பாஸ் பண்ணி கம்யூனிகேஷன் நடக்குது. ஓகே. அடுத்தது வந்து சேட்டலைட் ரீலே சிக்னல்ஸ். ரீலேனா என்னது? சேட்டலைட்ஸ் வந்து கொடுக்குற சிக்னல்ஸ்லாம் எங்கே ரிசீவ் ஆகுது? அர்த்துக்கு மேலே இருக்கிற நிறைய ஸ்டேஷன்ஸ் இருக்கும். ஓகே. பிட்வீன் டிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஆன் எர்த்தில் இருக்கிற ஸ்டேஷன்ஸில் வந்து கம்யூனிகேஷன் நடக்குது. சேட்டலைட்டுக்கும் அர்த்துக்கும் வந்து எந்த மாதிரியான கம்யூனிகேஷன்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சேட்டலைட் ரீலே சிக்னல்ஸ் பிட்வீன் டிஸ்டன்ட் பாயிண்ட் ஆன் எர்த். ஓகேவா? எர்த்துலேயே நிறைய தட் இஸ் ஒரு டிஸ்டன்ஸில் சிக்னல் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த சிக்னல் பாயிண்ட்ஸ்க்கும் சேட்டலைட்க்கும் கம்யூனிகேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஸ்டேஷ்னரி சேட்டலைட்ஸ் ரிமெயின் ஃபிக்ஸ்டு ரிலேட்டிவ் டு எர்த். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டேஷ்னரி சேட்டலைட்னா அர்த்துக்கும் அந்த சேட்டலைட்க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும், மூவ் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஷ்னரி சேட்டலைட்ஸ் தான் வந்து டிவிக்கும் வெதர் கம்யூனிகேஷனுக்கும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று நம்ம ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற ஜிபிஎஸ், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், யூசஸ் சேட்டலைட்ஸ் ஃபார் நேவிகேஷன் அண்ட் லொக்கேஷன் ட்ராக்கிங். ஸோ ஜிபிஎஸ் தான் நம்ம வந்து கூகுள் மேப்ஸ்லலாம் யூஸ் பண்ணுறோம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு. இன்னொன்று என்னது? ஆம்ப்ளிட்யூட் மாடுலேஷன், ஏஎம். அதுக்கப்புறம் எஃப்எம், ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன், எஃப்எம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரேடியோ கேட்கும் போது யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ரேடியோ ப்ராட்காஸ்டிங்கில் வந்து எந்த ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரியான கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க? ஆம்ப்ளிட்யூட் மாடுலேஷனும் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷனும் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து கம்யூனிகேஷனோட டெக்னிக்ஸ். சரியா? ஸோ இதுதான் வந்து மேலோட்டமாக கம்யூனிகேஷன் பற்றி இன்ஃபர்மேஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்டர்நெட் கம்யூனிகேஷன் யூஸ்ட் வயர்டு, தட் இஸ் ஆப்டிக்கல் ஃபைபர், காப்பர் கேபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க இன்டர்நெட் கம்யூனிகேஷனுக்கு. வயர்லெஸ், வைஃபைக்கு வந்து அண்ட் வயர்லெஸ்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வைஃபை அண்ட் சேட்டலைட் டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணி இன்டர்நெட் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணிக்கிறோம். 5G டெக்னாலஜி ப்ரொவைட்ஸ் வெரி ஹை ஸ்பீட் வயர்லெஸ் இன்டர்நெட் வித் லோ லேட்டன்சி. லோ லேட்டன்சினா ரொம்ப கம்மியான லாஸில் வைஃபை டெக்னாலஜி வந்து ரொம்ப ஹை ஸ்பீட் இன்டர்நெட் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இஸ் வைட்லி அப்ளைடு. எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு கம்யூனிகேஷன் தேவை. எஜுகேஷனில், ஹெல்த் சென்டர்ஸில், பேங்கிங்கில், டிரான்ஸ்போர்ட்டில், கவர்னன்ஸில் எல்லா இடத்துலையும் கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப
இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக உங்களுக்கு ஃபிசிக்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோவாக இருந்துச்சு. அடுத்தது வந்து கெமிஸ்ட்ரி பயாலஜிலாம் ரிலீஸ் பண்ணுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது மட்டும் போதுமா மேம், நான் வந்து குரூப் 1 எக்ஸாம் குரூப் 2 எக்ஸாம் எழுதுறதுக்கு இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இப்போது இருக்கிற கொஞ்சம் டைமில் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட்டை வந்து உங்ககிட்ட கொண்டு வர்றது ஒரு மோட்டிவாக நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். சரியா? இன்னும் உங்களோட இருக்கிற இந்த கொஞ்சம் டைமில் இன்னும் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் உங்களோட ப்ரிப்ரேஷனை பூஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த டெஸ்ட் சீரீஸ் ஒன்று கொண்டு வந்திருக்கோம். சரியா? இந்த டெஸ்ட் சீரீஸில் பார்த்தீங்கன்னா தமிழ் இல்லைனா இங்கிலீஷ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தமிழ் எடுக்கிறீங்க அப்படின்னா 40+ டெஸ்ட் இருக்குது தமிழில். இங்கிலீஷ் எடுக்கிறீங்கன்னா இங்கிலீஷ்லேயும் உங்களுக்கு 40+ டெஸ்ட் இருக்குது. அது இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸ், மேத்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு 30+ டெஸ்ட் இருக்குது. சரியா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இன்கேஸ் இங்கிலீஷ்னால் இங்கிலீஷ், தமிழ்னா தமிழ், அது நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். இது எல்லா டெஸ்ட்டுமே உங்களுக்கு வெறும் 1000 rupeesல நம்ம பிளாட்ஃபார்ம் mashudafirdaus.graphy.comல இப்போவே அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த டெஸ்ட் சீரீஸோட பெஸ்ட் யூஸ் பண்ணிங்க. நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க, இல்லை நீங்கள் கம்மியாக படிச்சிருக்கீங்கனாலும், நீங்கள் ரொம்ப அதிகமாக படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் சீரீஸ் மூலமாக ரிவைஸ் பண்ணலாம். கொஞ்சமாக படிச்சிருக்கீங்கனாலும் இந்த டெஸ்ட் சீரீஸ் மூலமாக இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் கேதர் பண்ணலாம். டெஸ்ட் சீரீஸில் எப்படி மேம் படிக்க முடியும், படித்தா தானே டெஸ்ட் எழுத முடியும் சரி நிறைய பேர் கேட்பீங்க. இது எப்படி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் வந்து குரூப்பில் நிறைய டெஸ்ட் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோன்னு தெரியல எனக்கு. நான் கொடுக்குற கண்டென்ட்லாம் ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டான கண்டென்ட். நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நான் வந்து அந்த ரிசோர்ஸ் டீமை வச்சு ரிசோர்ஸ் பீப்புளுக்கு வந்து அவங்களோட ரென்யூமரேஷன் கொடுத்து அந்த கண்டென்ட்டை ரெடி பண்ணுறது. சரியா? ஸோ கண்டென்ட்டோட ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் டெஸ்ட்டு எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் கொஷின்ஸ் நீங்கள் வந்து 1 hour உட்காந்து டெஸ்ட் எழுதிங்க. கொஷின் ரீட் பண்ணுங்கள், ஆன்சரும் ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு லாஜிக்கலாக எந்த கொஸ்டின் ஆன்சர் கரெக்டுன்னு தோணுதோ அது டிக் பண்ணிக்கோங்க. 1 hour இந்த மாதிரி டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்ககிட்ட ஆன்சர் கீயும் நான் எப்போவுமே கொடுத்துருவேன். ஓகேவா? அந்த கொஷின் திருப்பி ரீட் பண்ணுங்கள். ஆன்சர் தட் இஸ் 1 hour டெஸ்ட் எழுதி முடிச்சாச்சு அப்படின்னா திருப்பி வந்து அந்த கொஷின் பேப்பர் எடுத்து கொஷினை ரீட் பண்ணி அந்த கொஷினை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள். சரியா? உங்கள் கையிலேயே இருக்கும் கூகுளில் வந்து அந்த கொஷினை போட்டு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஓகேவா? ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண ஆன்சர் கரெக்டாக அப்படின்னு சொல்லிவிட்டு ஆன்சர் கீழே செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் டெஸ்ட்டை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். வந்தோமா, வெப்சைட் ஓப்பன் பண்ணோமா, டக்குன்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணோமா அப்படின்னு கிடையாது. இல்லை கையில் பேப்பர் வருதா டக்குன்னு நீங்கள் வந்து ஆப்ஷனை கிளிக் பண்ணுறது, அதில் எந்த ஒரு யூஸுமே கிடையாது. டெஸ்ட் சீரீஸ் எதுக்காக டெஸ்ட் சீரீஸ் போடுறோம் அப்படின்னா, நீங்கள் கொஷினை ரீட் பண்ணுங்கள், ஆப்ஷனை ரீட் பண்ணுங்கள், உங்கள் மைண்டுக்கு கொஞ்சம் ஒர்க்கை கொடுங்க, எது கரெக்டாக இருக்கும்னு கெஸ் பண்ணுங்கள். டெஸ்ட்டு முடித்ததுக்கப்புறமா ஒவ்வொரு கொஷின் மேலேயும் நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள். அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணாலே அந்த கொஷின் அந்த டாப்பிக்கோட பாதி டாபிக் நீங்கள் படித்த மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆப்ஷனை பற்றி நீங்கள் ரிசர்ச் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி ஆன்சரை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஆன்சரை க்ராஸ் செக் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 to 3000 மினிமம் 2000 to 3000 கொஷின்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி சால்வ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிட முடியும். 100% வந்து உங்களால் ப்ரிலிம்ஸை வந்து கிளியர் பண்ண முடியும். புரியுதா? 100% நீங்கள் வந்து இந்த மாதிரி படிச்சிங்கன்னா ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் 999 இந்த டெஸ்ட் சீரீஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அப்படியே போனீங்கன்னா, தட் இஸ் நம்மளோட mashudafirdaus.graphy.comல போனீங்கன்னா உங்களுக்கு தமிழ் டெஸ்ட், இங்கிலீஷ் டெஸ்ட், ஜிஎஸ் டெஸ்ட் அப்படியே அவைலபிளாக இருக்குது. எல்லா கொஷின்ஸும் அப்லோடடாக இருக்குது.
நீங்கள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸே 1300 தமிழ் 500க்கு வரும். அது இல்லாமல் இப்போது டைம் ரொம்ப கிட்ட வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 3 டெஸ்ட்டுமே தமிழ், இங்கிலீஷ், ஜிஎஸ், மேத்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே சேர்த்து 1000 rupeesல அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வெப்சைட்குள்ளேயே போய் சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லைனா என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் 9841727122 இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து டெஸ்ட் சீரீஸ் எப்படி வாங்கணும்னு சொல்லி நான் கைடன்ஸ் தரேன். இப்போவே வாங்கி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணுறதே தப்பு அப்படின்னு ஒரு ஐடியா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது. இல்லை நம்ம வந்து இது கவர்மெண்ட் எக்ஸாம், நம்ம வந்து காசு கொடுக்காம படிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான மைண்ட் செட் இருக்குது. ஃப்ரீலியே படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரீயில் படிக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. பட் எஃபர்ட் வந்து ரொம்ப அதிகமாக போடணும், ரொம்ப நாள் போடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக, உங்களுக்கு சீக்கிரமாக ஈஸியாக படிக்கிறதுக்கு மெட்டீரியல்ஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா உங்கள் மேலே ஒரு அஃபோர்டபுளான ரீசனபிளான ப்ரைஸை இன்வெஸ்ட் பண்ணுறது, உங்கள் கரியருக்காக உங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இது வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், ஆல் தி பெஸ்ட்.